சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து திமுக வெளியேறி இருக்கிறது. இது குறித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவர்களுக்கு வழங்க வேண்டிய பல்வேறு சலுகைகளை பற்றி பேசி முடிவெடுப்பது 3 வருடத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது 5 வருடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக அதை கண்டிக்கக்கூடிய வகையில் கடந்த 28/12/2014 31/12/2014 வரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஆக எந்த அளவுக்கு ஸ்தம்பித்தது என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு பிறகுதான் ஒரு பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி ஒப்புக்காக ஒரு 14 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு முடிவு காணும் என்று அறிவித்தார்கள். ஆனால் குழு அமைக்கப்பட்டதை தவிர அந்த குழு இதுவரை யாரையும் அழைத்து பேசவில்லை. ஆகவே அதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்தும் பேசுவதற்கு நான் அவைகளை முற்பட்டேன். அதற்கும் சபாநாயகர் மறுத்தார். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதாவது ஜீரோவர் கிடையாது என்று சட்டம் பேசுகிறார் சபாநாயகர். கேள்வி நேரத்தில் யாரையும் புகழ்ந்து பேசக்கூடாது, யாரையும் விமர்சித்து பேசக்கூடாது என்பது அதுவும் சட்டத்தில் இருக்கு. ஆனால் அந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் அவர்கள் தேவையில்லாத வகையில் ஏறக்குறைய ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அதுவும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் குற்றவாளி என்று நீதிபதியால் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி அனுமதிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்போம். அது எந்த சட்டம்? அழகர் ஆத்திர இறங்கும்போது மறுநடனம் பாடுவாங்க, அப்படி பாடலாம். நாங்க உள்ள போறோம். ஒரு வேலு விஜயகாந்த் கட்சியிலிருந்து வேலியை தாண்டி விளையாடுவோம், அதுதான் அப்படி